சிவசூத்திரம். நான் கேள்விப்பட்ட ஒரு கதையை சொல்கிறேன் அப்படின்னு ஓஷோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு டாக்டர் பையன் மருத்துவ படிப்பை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்புகிறான். அவனுடைய தந்தை விடுமுறையே எடுக்காம அவருடைய தொழிலையே கவனிச்சிட்டு இருக்காரு. உடனே நான் வெளியூர் சென்று 3 மாதம் ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் என்னுடைய மருத்துவ பணியை கவனிச்சுக்கணும். நான் காலமெல்லாம் பணம் பண்ணுறதுலையே காலத்தை கழிச்சிட்டேன். ஓய்வுங்கிறது எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு தந்தை சொல்லவும் பையனும் ஒத்துக்கிட்டாரு. வெளியூர் போன தந்தை 3 மாசம் கழிச்சு திரும்பி வந்தாரு. மகனை பார்த்து தொழில் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீங்க காலமெல்லாம் வைத்தியம் செஞ்சும் குணப்படுத்த முடியாத நோயாளிகளை நான் 3 மாசத்துல குணப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அவங்க தந்தை அதிர்ந்தே போயிட்டாரு. முட்டாளே, என்ன காரியம் செஞ்சுட்ட? என்னால் அவங்கள குணப்படுத்த முடியலன்னு நினைச்சிட்டியா? உன்னோட படிப்புக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? உன்னோடைய வியாபாரமே நோயாளிகளை நம்பித்தான் ஓடிட்டு இருக்குது. உன்னோட தம்பி தங்கைகளுடைய படிப்பு செலவையும் அவங்க கிட்ட இருந்தே கறந்துடலாம் அப்படின்னு நான் நம்பி இருந்தேன். எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிட்டியே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா சிவன் சாமியார் கிடையாது.